ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களுடைய ஜோஜோ. இது பாகம் 14. 90 நாட்களில் இத்தாலியை நாங்கள் படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து படிக்கிறீங்கன்றது நீங்கள் பண்ணுற கமெண்ட்லேயே தெரியுது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆள் கோவமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்கன்னா இத்தாலியா வீடியோன்னு சொல்லி. ஓகே, நான் இத்தாலி வீடியோ போடுறேன்னு. ஓகே, எனக்கு வந்து ஜெர்மனும் இத்தாலியும் கலந்து போகிறபடியால் சரியாக டைம் வந்து செட் ஆகுது இல்லை. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு டிசைட் பண்ணணும் எந்த டே வந்து நான் இத்தாலி போட போகிறேன்னு, எந்த டே வந்து ஜெர்மன் போட போகிறேன்ட்டு. எனிஹாவ் இந்த பீரியடில் வந்து ஓகே, 1 by 1 நான் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன் வீடியோ. ஸோ கோமா எல்லாம் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ஜேர்னஸாக பயமுறுத்தி இருந்தா என்ன. ஓகே, எனிஹாவ் வெல்கம் பேக் டு லேர்ன் இட்டலி. ஓகே, இந்த பகுதியில் இந்த தொடரில் நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் இத்தாலியில் இருக்கிற நாளாந்த வாழ்க்கையில காணக்கூடிய அறிவிப்பு பலகைகளை வச்சுக்கொண்டு அதுல இருந்து நாங்கள் இத்தாலியை லேர்ன் பண்றதுக்கு முயற்சிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியா இருந்தால் நான் இந்த 2 பார்ட்டா செய்கிறேன். எனிஹாவ் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி இது ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இந்த பனெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அவ்வீசோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. வேணும்னு சொல்லிச்சுன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பனெல்லோ, அவ்வீசோன்றது அறிவித்தல். ஓகே, லபீசோ. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் இந்த படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஏதோ நாயை பற்றி தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, என்னுடைய நோக்கம் நாயை பற்றி நீங்கள் சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தெரியறது இல்லை. என்னுடைய நோக்கம் வந்து இந்த அத்திந்திக்கும் காணைக்கும் இடையில அல் என்ற வாக்கியம் ஏன் வந்திருக்கு. ஆ காணை என்று சொல்லியிருக்கலாம் தானே, ஐ காணை என்று சொல்லியிருக்கலாம் தானே, அல்ல காணை என்று சொல்லியிருக்கலாம் தானே, அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த அல் வாரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகே, அத்தென்தி அப்படின்னு சொல்றது ஒரு ஏவல். ஓகே, ஒரு வியப்புக்குறி. அத்தென்சியோனே அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தென்சியோனே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துறாள் சொன்னா நீங்கள் திடீரென்று உங்களை சுதாகரிச்சு கொள்ளணும், ஏதோ சம்திங் ராங். ஸோ நீங்கள் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி, கவனமா போ அப்படின்றதான் அத்தென்சியோனே. ஓகே, இதுல வந்து அத்தென்தி அப்படின்னு சொல்லி சொன்னா எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ அத்திந்தி அல் கானே. கானே அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நாய். நாங்கள் படிச்சிருக்கிறோம் புளூரல்ல வந்து ஆண் பாலுக்கு இல் வரும், பெண் பாலுக்கு லா வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இல் வந்து ஈயா மாறும், லா வந்து லேயா மாறும் அப்படின்னு சொல்லிடலாம். நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஓகே, ஸோ இங்க வந்து இல் கானே அப்படின்றது ஒரு நாய். ஓகே, இந்த ஒரு நாய் தான், அந்த குறிப்பிட்ட ஒரு நாய், அதுக்கு நீங்க கவனமா இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அத்திந்தி அல் கானே. இதுல அல் ஏன் வருகுதுன்னு சொன்னா ஆ இல் கானே அப்படின்றதான் உண்மையிலே அதுக்குரிய விரிவாக்கம். அந்த ஆவும் இல்லும் சேர்ந்து அல்லாக வருகிறது. அதாவது கோயிலுக்கு போவோம்ன்றதுல கோயில் அந்த எங்களுக்கு சேர்ந்து வருகிற மாதிரி. தமிழில பாடசாலையில் படித்தோம், அந்த இல் மாதிரி இடையில வந்து பாடசாலையில் படித்தோம், சொல்லலாம், வைத்தியசாலைக்கு சென்றோம். அப்ப அந்த வைத்தியசாலைக்கு சென்றோமுக்கும் பாடசாலையில் படித்தோம், அந்த அப்படியான வித்தியாசமான விஷயங்கள் வந்து தமிழ்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இரண்டு வாக்கியங்களை வந்து இணைக்கிற சொற்கள். ஓகே, அப்படி இத்தாலியிலையும் சில சொற்கள் இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ஆர்டிகல்ஸை வந்து கடுமையெல்லாம் நீ கிராமட்டிக்கலாலாம் யோசிச்சிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். ஆ கானே அல் கானே, அல் கானே என்றதான் சரி. ஸோ கானே என்றது இல், அதனால அல் கானே, அத்திந்தி அல் கானே. அதுவே வந்து நாய்கள் நிறைய இருந்தா, ஓகே, நிறைய நாய்கள் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா எப்படி சொல்லலாம், அத்திந்தி தான். எப்பவுமே வந்து அத்திந்தி என்றது ஒரு வாக்கியம் தான். ஓகே, அத்திந்தி ஐ காணி. இப்ப ஐ என்றது நிறைய. ஓகே, ஐ காணி நம்பர் எங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், நிறையவா இருக்கலாம். ஸோ அத்திந்தி ஐ காணி. என்ன காரணம்? அத்திந்தி ஆ இ காணி, ஆவும் அந்த பக்கத்துல இருக்கிற ஈயும் சேர்ந்து ஐ காணியா வருது. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு இது விளங்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விளங்கலைன்னு சொல்லி சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல பாருங்க, நொன் என்ட்ராரே ஒரு வழக்கு இருக்கு இத்தாலியில. நொன் என்ற வார்த்தையை பாவிச்சுட்டு, அதாவது மறுப்ப சொன்ன பிறகு வார வார்த்தைகளை அதிகமா வந்து நார்மலான ஒரு வேர்ப் வடிவத்தில் எழுதியிருப்பாங்க. வேர்போ வந்து நார்மலே. ஓகே, என்ட்ராரே, கெத்தாரே,
dormire, andare, entrare அப்படின்னு சொல்லி நொன்ன போட்டு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் வந்து நொன் entrare அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள வர வேணாம், அதாவது மறுப்பு. எந்திராரே என்று சொல்லி சொன்னா என்டர் பண்றது, என்டரிங். ஓகே, டோன்ட் என்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி உள்ளே வராதே அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி நொன் என்டர், உள்ளே வராதே. ஓகே, நொன் entrare, entrare வடியா வாசிக்கணும் இத்தாலி, நல்லா அறுத்து உச்சரிச்சு. ஸோ non entrare. ஓகே, entrare. io ti ho avvisato. ஓகே, io ti என்ற வசனம் இருக்குல்லோ, இந்த ஓ அவிசாத்தோ விடுங்க. ஓகே, இந்த io ti என்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வசனம். ஓகே, இந்த io ti என்றதை வச்சுக்கொண்டு நாங்க நிறைய கதைக்கலாம். ஓகே, io ti என்ற என்ன அர்த்தம் சொல்லிச்சுன்னா நான் உனக்கு. ஓகே, io ti ho detto, io ti ho detto அப்படின்னு சொல்லலாம், நான் உனக்கு சொன்னேன். ஓகே, io ti ho insegnato, நான் உனக்கு படிப்பிச்சேன். io ti ho dato, நான் உனக்கு தந்தேன். ஓகே, io ti ho fatto vedere, io ti ho fatto vedere, நான் உனக்கு காட்டினான். ஓகே, அப்படியான விஷயங்களை வந்து நீங்க இந்த io ti அப்படின்றத வச்சு சொல்லலாம். ஓகே, io ti அப்படின்னு உச்சரிக்காம ஸ்பீடா வந்து io ti ho detto அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஓகே, io ti அப்படின்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. io ti ho avvisato, avvisare அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவிக்கிறது. non entrare, io ti ho avvisato. ஓகே, io ti ho già avvisato அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இடையில வந்து io ti ho ஜாவா இடையில போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா GIA அந்த ஏக்கு மேல 2 அச்சந்தோ வரும், அதாவது மேல ஒரு கோடு. io ti ha già detto, io ti ho già detto அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இதை வச்சு கொண்டு இப்படி தலைப்படிக்கிறோம் பாருங்க. non entrare, non fermare, io ti ho detto non entrare, io ti ho detto già non entrare அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, io ti ho detto, io ti ho avvisato, io ti ho dato, io ti ho fatto. ஓகே, இப்படி நிறைய வசனங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே, non entrare, non dormire, non andare, non gettare, gettareன்னு சொல்லிச்சுன்னா எறிகிறது. ஓகே, non dormire, வேற என்ன முக்கியமான வசனங்கள்? non guardare televisione sempre அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, non guardareன்னா பார்க்காதே அப்படின்னு சொல்லுவோம். non guardareன்னு சொல்றது பார்க்கிறது. ஓகே, அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். இதுல பாருங்க, இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் தான். எனக்கு 2 நிமிடங்கள் இருக்குது, ஸோ அதுக்குள்ள நான் இதை சொல்லி முடிக்கிறேன். attenzione, pavimento bagnato அப்படின்ற மேலே இருக்கிற இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஓகே, அது வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, ஸோ அதை இத்தாலியன் வச்சுறாங்க. கீழே எழுதி இருக்கிறது attenzione, pavimento e bagnato. அதுல இல்ல. ஓகே, pavimento bagnato அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு அவ்வீசோ, ஒரு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவுறுத்தல். கவனம், நிலம் வந்து ஈரமாக இருக்கிறது. ஓகே, attento, attenzione, pavimento bagnato. ஓகே, இதுல வந்து 2 விஷயம் நீங்கள் படிக்கலாம். pavimento il pavimento அப்படின்னு சொல்லி சொன்னா நிலம், bagnato பன்யான்னு வரும். ஓகே, bagnato. ஓகே, bagnato சொல்லி சொன்னா நனைந்தது, அதாவது கழுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, பச்சல் பானியோன்றதும் கிட்டத்தட்ட பனியாரே பண்ணது. io mi sono bagnato சொல்லி சொன்னா நான் நனைந்து விட்டேன் முழுசாக அப்படின்னு அர்த்தம். io mi sono பனியாரே என்றது வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்ப். ஸோ பனியார்சி என்றதுதான் அது. ஓகே, io mi sono அப்படின்னு வரும். ஓகே, அதை பற்றி நீங்க ஒரே பண்ணாதீங்க. ஸோ சிம்பிளா வந்து attenzione சொன்னா கவனமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். attenti அப்படின்னு சொல்லி சொன்னா அதே விஷயம்தான். attenti al cane, attenti ai cani. மற்றது வந்து நாங்கள் என்ன படிச்சுனாங்க, ரிப்பீட் பண்ணி பார்க்குறேன். non entrare, io ti ho, முக்கியமான விஷயம், io ti ho. ஓகே, io ti ho detto. ஓகே, நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லிக்கிறேன். quante volte ti ho detto அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, quante volte. ஓகே, quante volte ti ho detto. ஓகே, ஓகே, உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக விரைவில் உங்களுக்கு ஆப்பும் வந்துடும் வாரக்கிழமையில. அண்ட் அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம் இது தொடர்ச்சியோட. நன்றி, வணக்கம்.